இவரின் பெயர் சவுந்தரராஜன். இவரது மனைவியின் பெயர் கோகிலா. ஏங்க, கடைக்கு போயிட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு வரேன்னு தானே சொன்னீங்க. கையை வீசிட்டு வந்திருக்கீங்களே, பாவங்க. உங்கள் தங்கச்சிங்க என்னங்க சாப்பிடுவாங்க? நான் கூட பட்னியாக இருந்துருவேன். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. நான் என்னம்மா பண்ணுறது, நேராக சொசைட்டிக்கு தான் போனேன். பால் காசு கேட்டேன், காசு அப்புறம் தரேன்னு சொன்னாங்கம்மா. இப்போ என்ன பண்ணுறது, இருக்கிற அரிசியை போட்டு சோறு பொங்க வேண்டியதானே. ஏங்க, பழைய அரிசி கொஞ்சம் இருக்குதுங்க, அதை போட்டு நான் பொங்குறேன். பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வரும், அவங்க 2 பேரும் சாப்பிட்டா போதும். என்னங்க சொல்கிறீங்க? கோகிலா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் இல்லைம்மா? என்னங்க என்ன கஷ்டப்படுத்துறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்னால் ஒரு வா சோறு கூட உனக்கு வயிறார கொடுக்க முடியலையே கோகிலா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. என்னங்க நீங்கள், சாப்பாடு தானேங்க. இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கும் கஷ்டப்படுவோமா என்ன? இன்னைக்கு தானே இல்லை, நாளைக்கு வாங்கிக்கலாங்க. நீங்கள் போங்க, உங்கள் தங்கச்சியை பாருங்க. ம், சரிம்மா. எங்கே இருக்காங்க 2 பேரும்? வீட்டுக்கு பின்னாடி விளையாடிட்டு இருப்பாங்க, போயிட்டு பாருங்க. சரி கோகிலா. இப்படி இருவருமே வறுமையின் உச்சத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் சவுந்தரராஜுடைய தங்கச்சிகளை நன்றாக பார்த்துக்கொள்கிறாள். அண்ணி மாதிரி இல்லாமல் அம்மாவை போல் பார்த்துக்கொள்கிறாள். இவர்கள் இருவரும் சவுந்தரராஜுடைய சகோதரிகள். மூத்தவளின் பெயர் சத்யா, இளையவளின் பெயர் சந்தியா. எதுக்கு நீ முறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்க? என்ன ஆச்சுன்னு சொல்லு. சந்தியா, நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா இல்லையா? ஐயோ இல்லையே, என்னக்கா? இல்லை சந்தியா, நம்ம அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அண்ணி நல்லா தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆமாக்கா. ஆனால் இந்த அன்னிக்காரி வந்ததுக்கு அப்புறம் சுத்தமாக நமக்கு எதுவுமே இல்லை. ஐயோ ஏக்கா, நீ சொல்றது உண்மைதான். எனக்கு இப்போ கூட பசிக்குது தெரியுமா? ஆனால் வீட்டுக்கு போனால் சோறே இருக்கிறது இல்லை. அண்ணன் வாங்கி கொடுக்குற அரிசி பருப்பெல்லாம் அன்னிக்காரி வீட்டை உட்காந்துட்டு ஆக்கி ஆக்கி திங்கிறா, நமக்கு மட்டும் தர மாட்டேங்கிறாக்கா. என்னடி நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட அக்கா சொல்ல வரத புரிஞ்சுக்க மாட்டியா? ஏய், என்னடி சொல்ல வர, சொல்லுடி தெளிவா. சந்தியா, நம்ம அண்ணன்கிட்ட முன்னாடிலாம் காசு இருக்குமா? நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரா? ஆனால் அண்ணி வந்ததுக்கப்புறம் காசு அண்ணிக்கிட்ட தான் கொடுக்குறாரு. அண்ணி மளிகை சாமான் வாங்கி போடுதா, ஆனால் நமக்கு வயிறார சோறு போட மாட்டேங்குது. ஏன்னு இதுலேருந்து உனக்கு புரியுதா? புரியுதுக்கா. என்ன புரிஞ்சிச்சு சொல்லு? அண்ணி கொடுக்குற காசுல அண்ணி மொத்தமும் வாங்கி பக்கத்துல முழுங்குது, அதானே? ஊர் கட்டவளே, அது இல்லடி. அன்னிக்கிட்ட அண்ணன் காசு கொடுக்குறானா, அண்ணி நாளைக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்தா காசு வேணும்னு சேர்த்து வைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால தான் அரிசி பருப்பு வாங்குறதில்ல. அது மட்டும் இல்லடி, அன்னை காசு கொடுக்கறதெல்லாம் பத்தலன்னு சொல்றாங்க. நம்ம கிட்டே காதுல பூ சுத்துறாங்க பத்தியா? ஐயோ வாக்கா, இப்பவே போயிட்டு அண்ணியை பார்த்து நல்லா நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி 40 கேள்வி நான் கேட்குறேன். வாக்கா. 4 கேள்வி இல்லை, ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போனோம், அதுக்கு அதுங்களோட துணை வேணும். அது வரைக்கும் நம்ம அமைதியாவே இருப்போம், சரியா? ஐயோ ஏக்கா, நீ சொல்ற மாதிரி கல்யாணம்லாம் பண்ணோம்னா நிறைய காசு ஆகுமேக்கா. நம்ம என்ன பண்றது? நம்ம கிட்ட தான் இல்லையே. அண்ணன்கிட்டயும் காசு இல்லை, அண்ணியும் வீட்லயும் குந்தாணி மாதிரி உட்காந்துருக்கா. அப்படி நினைக்காத சந்தியா, கண்டிப்பாக நமக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். பணக்காரங்க வீட்டில் தான் கட்டிக்கிட்டு போகணும். அங்கே போய் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம். பணக்காரங்க வீட்டில் இருந்தால் நம்மளை பொண்ணு கேட்டு வருவாங்களாக்கா? நமக்கு வர மாப்பிள்ளை பணக்காரங்களா இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்டிக்கிறோம், சரியா? இதில் உறுதியாக இருப்போண்டி, சரியா? சரிக்கா, நீ சொன்ன சரியா தான் இருக்கும். ஏக்கா, அங்கே பாரு, தூரத்தில் அண்ணன் வரான்னு நினைக்கிறேன். சரி சரி, அண்ணன்கிட்ட எதையும் காட்டிக்காத, உட்காரு நார்மலா. சத்யா. வானே, என்னண்ணே? சத்யா, வீட்டில் அண்ணி தனியாக தானே இருக்கா, இங்கே என்னம்மா பண்ணுறீங்க 2 பேரும்? ஏதாவது அன்னிக்கு உதவி பண்ணலாம்ல? ம், குறைச்சலே இல்லை. வீட்டில் என்ன இருக்குது செய்கிற அளவுக்கு, இதை தேவையில்லாமல் உதவி வேற. அண்ணே, என்னண்ணே கொஞ்ச நேரம் கூட விளையாட விட மாட்டேங்கிறேன், நாங்கள் விளையாட வந்தோம். சரிம்மா, சாப்பிட்டு வந்து விளையாடுங்க வாங்க. என்ன கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. வீட்டுக்கு வந்தால் மட்டும் என்ன வயிறார சோறு திங்கிறோமா என்ன? இங்கேயே இருந்துக்கிறோனே. வீட்டுக்கு வந்தால் தான் எங்களுக்கு பசிக்குது. இப்படி மரத்தடியில் உட்காந்துருந்தா கூட நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குவோம். என்னம்மா? அண்ணே, அண்ணி வர்றதுக்கு முன்னாடிலாம் நிறைய இருந்துச்சு நெச்சோறு. இப்போ அண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் காசும் இல்லை, ஒன்றும் இல்லைண்ணே. அப்போ பாரு நம்ம கஷ்டம்
வரணும்ட்டு. அண்ணி வந்ததுனால தானே நேரம் சரியில்லை நம்மளுக்கு. எப்படி அண்ணே அப்படியே நம்பும். அண்ணிங்க வானே. என்னம்மா? அண்ணே தப்பா எடுத்துக்காதனே, ரொம்ப பசிக்குதுனே. வீட்டுக்கு வந்தா அண்ணி சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்க தெரியுமா? உங்கள்கிட்ட சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அண்ணே. அதனால தான் அண்ணே உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்றதில்ல. சத்யா, என்ன சொல்ற? அண்ணே ஆமாண்ணே, அண்ணி சோறே போட மாட்டேங்கிறாங்க தெரியுமா? எங்க முன்னாடி எத்தனை தடவை அவங்களே சோறு போட்டு சாப்பிட்றாங்க நிறைய. எங்களை சாப்பிட்றியான்னு கூட கேட்கறது இல்லைண்ணே. அண்ணே அது மட்டும் இல்லைண்ணே, அண்ணி இருக்காங்களே, நீங்க கொடுக்குற காசு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஏதேதோ வாங்கிக்கிறாங்க அண்ணே. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அண்ணே நாங்க போய் சொல்லுவோம்மா. என்னண்ணே தங்கச்சியை பார்த்து நீங்க சொல்றது உண்மையான கேட்குறேன். அதுக்காண்டி போயிட்டு அண்ணிக்கிட்ட மூஞ்சி காட்டிடாதீங்க. இல்லம்மா, அவளை என்ன ஏதுன்னு நான் கேட்கணும். வேண்டாண்ணே நீயே சொல்லு. எங்களுக்கு நாளைக்கு பொண்ணுன்னு கொட்டினே யாராவது பார்க்க வருவாங்க. அந்த நேரத்தில் சண்டையும் சச்சரவும் இருந்தா குடும்பம் நல்லா இருக்காதுண்ணே. சரியா? அண்ணே விக்ரம்ண்ணே, அண்ணியை போயிட்டு நாங்கள் கவனிச்சுக்கலாம். நீ போனே. இல்லம்மா, அவளை சும்மா விட மாட்டேன். அண்ணே சரிண்ணே, உன் இஷ்டத்துக்கு போய் கேளு. அப்புறம் பிறகு வீட்டில் சண்டை வரட்டும். நாங்கள் எங்கேயா கோச்சிக்கிட்டு போயிடறோண்ணே. சத்யா, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. வேண்டாண்ணே, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னா சண்டை போட்டக்கூடாதுண்ணே. எங்களுக்காண்டி ஒன்று பண்ணுவியாண்ணே? உங்களுக்காக தாம்மா இருக்கேன். ஏன் இப்படி கேட்குறீங்க? அப்படின்னா சீக்கிரமாக எங்களை கல்யாணம் கட்டி கொடுத்துருண்ணே. தங்கச்சிங்க அண்ணன்ட்ட சொல்லக்கூடாத வார்த்தை சொல்லிட்டாங்க, நீ யோசிக்கிறியா? இல்லைண்ணே, நாங்கள் அங்கேயாவது போய் சந்தோஷமா இருப்போம், வயிறார சாப்பிடுவோம்லண்ணே. ஐயோ கடவுளே, உங்களை குழந்தையாவே பார்த்தனால உங்களுக்கு கல்யாணம்னு ஒரு விஷயத்த யோசிக்காம விட்டுட்டேம்மா. இல்லைம்மா, நான் நல்ல மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணுறேன். சரிண்ணே, அந்த வேலையை மட்டும் பாருண்ணே. மைனி கூட சண்டை போடாதுண்ணே. சரிம்மா. அக்கா அண்ணன் கிட்ட போட்ட பிட்ல அண்ணன் நம்பிருச்சு. இனிமே நம்ம அண்ணன் கிட்ட ஆட்டத்தை காட்ட வேண்டியதான். ஓகே? ஆமாண்டி சந்தியா, அண்ணன் இனிமே சம்பளம் வாங்குற காசை நம்ம கைக்கு கொண்டு வர மாதிரி வச்சுக்கணும், கல்யாணம் ஆகிற வரைக்கும். எதுக்கடி? ஏய் எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு இருக்காடி உனக்கு? நம்ம கையில் காசு இருந்தால் தான் நம்ம கல்யாணத்துக்கு இஷ்டத்துக்கு நகை வாங்கிக்க முடியும், ட்ரெஸ் எடுத்துக்க முடியும். இதுவே அண்ணி கைக்கு போனால் ஏனோ தானே 2 பேத்துக்கும் புடவை எடுத்து கொடுக்கும். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா? நினச்சி பாரு, ட்ரெண்டியாக இருக்கணும்ல டி. ரொம்ப சரியா சொன்னக்கா. ஏக்கா சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம். அண்ணி அம்மாவுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அண்ணனும் அண்ணியும் இவங்களை நல்லபடியாக கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு தான் குழந்தையே பெற்றுக்கணுன்ட்டு இவங்களுக்காக அவங்க சந்தோஷத்தை விட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க என்னடானா பணக்கார வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கைன்ட்டு அன்னிக்கும் அண்ணனுக்கும் சண்டையை மூட்டி விட பார்க்குறாங்களே. ச்சே, என்ன பொண்ணுங்களோ. சத்யா, சரண்யா 2 பேரும் வாங்கம்மா, தோசை சூடாக ஊற்றும் போதே சாப்பிடுங்க. ஐயோ என்னம்மா நின்றுக்கிட்டு இருக்கீங்க? உட்காருங்க, ஆளுக்கு 2 தோசை சாப்பிடுங்க. உட்காருங்க. என்ன இது? தோசை தாம்மா, அனுசரித்து சாப்பிடுங்கம்மா. ராத்திரிக்கு வேற ஏதாவது நல்லதாக பண்ணி தரேன். ஏன் இப்படி எங்களை கொடுமைப்படுத்துறீங்க? மதிய நேரத்தில் யாராவது தோசை சாப்பிடுவாங்களா? அம்மாடி கண்ணுங்களா, மன்னிச்சிருங்கம்மா. வீட்டில் அரிசி இல்லைம்மா. உங்கள் அண்ணனுக்கு சம்பளம் இன்னும் வரல, அதான் தோசை மாவு இருந்துச்சு கொஞ்சமாக, அதுவும் 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதான் நீங்கள் சாப்பிடுவீங்களேன்னு ஊற்றி கொடுத்தேன். வீட்டில் அரிசி இல்லை, காய்கறி இல்லை, போயிட்டு வாங்கிட்டு வர மாட்டீங்களா? எங்கள் அண்ணன் தான் உங்ககிட்ட காசு கொடுக்குறாருல்ல. எங்கள் அண்ணன் உங்ககிட்ட கொடுக்குறாரு தானே, அப்புறம் எதுக்கு எங்களுக்கு தோசை புளிச்ச மாவில் ஊற்றி கொடுத்து எங்களை சாவடிக்கிறீங்க? சோறு கூட நிம்மதியாக போட மாட்டீங்களா? நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் எங்களுக்கு நிம்மதியே இல்லை. எங்கள் அண்ணன் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, என் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலைமை வந்துருச்சு. ஆமாம், எங்கள் அண்ணன் கொடுக்குற காசு நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? அம்மாடி, காசு என் கையில் கொடுப்பாருமா, வச்சிருக்க சொல்லி. ஆனால் அவரே வாங்கிட்டு போயிடுவாருமா. அரிசி பருப்பு வாங்கும்போது அவர் கையில் தான் கொடுப்பேன். நான் போயிட்டு வாங்கிக்கிட்டு எதையும் மிச்சம் முடிச்சு வைக்க மாட்டேம்மா. நீங்கள் தான் போயிட்டு வாங்க மாட்டீங்களே, இனிமேல் எங்கள் அண்ணன் காசு கொண்டு வந்தாருன்னா எங்கள் கிட்ட கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் இருக்கிற வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்கள். இந்த வீட்டை விட்டு போய் தொலைகிறோம், அங்கே போயாவது நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். எங்க பாருங்க, எங்க அண்ணன் வந்ததும் அப்படியே நாங்க சொன்னதை ஒப்பிச்சிடாதீங்க.
புரியுதா? எங்க அண்ணன் இனிமே காசு கொடுத்தா உங்க தங்கச்சி கிட்ட கொடுங்க. இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்க தேவையானதை வாங்கிக்கிட்டோம். சீக்கிரமா நல்ல மாப்பிள்ளை பார்க்க சொல்லி சொல்லுங்க. புரியுதா? அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளை நல்லா படிச்சவரா இருக்கணும், வசதியா இருக்கணும். எங்களுக்கு அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும். இந்த மாதிரி வாழ்க்கை மறுபடியும் எங்களால வாழ முடியாது. புரியுதா உங்களுக்கு? சந்தியா, வாடி போலாம். சின்ன பிள்ளைங்கன்னு நினச்சிட்டேன். பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கல்ல, நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். காலங்காலத்தில் அதுங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடணும்ல. அவர் வரட்டும், மாப்பிள்ளை பார்க்க சொல்லுவோம். தோசைக்கு மாவு இல்லாமல் ஊசி வாங்கிட்டு வந்து ரெண்டு தோசை தான் வந்துச்சு. தண்ணியை கலந்து பிள்ளைங்களுக்கு பசிக்கு மேலும் 3 தோசையாக ஊற்றி கொடுக்குறேன். இவளுங்க என்னடனா அருமை தெரியாமல் போட்டுட்டு போகிறாளுகளே. நமக்கு ஒரு குழந்தை வந்துட்டா நம்ம நாத்தனாருங்களை கவனிக்க முடியாமல் போயிடுவோம். ஊர் தப்பாக பேசுவாங்களோன்னு நான் இன்னும் ஒரு குழந்தை குட்டி பெற்றுக்காமல் இவளுங்களுக்காக வாழுறேன். ஆனால் இவளுங்க என்ன புரிஞ்சிக்கலையே. கோயிலா, ஐயோ, இவர் வேற வந்துட்டாரே. அவளுங்க சாப்பிட்லன்னா என்கிட்ட ஒரு வேளை சண்டை கட்டுவாரோ. நான் என்னன்னு சொல்லுவேன்? என்னங்க, தோசை ஊற்றுனேன். அவளுங்க 2 பேரும் வயிறு ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுட்டு போயிட்டாளுங்க. நீங்கள் சாப்பிட்றீங்களா? எடுத்துறட்டா? ஏன் சாப்பிடல? ஏன் எதுக்கு சாப்பிடாம போனாங்க? ஐயோ, இவர் வேற கேட்குறாரே. அவளுங்க இந்த மாதிரி சொன்னானுங்களும் சொன்னான். இவர் என்னல்ல நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. நான் ஒன்றுமே பண்ணலையே. தங்கச்சிங்களை என்கிட்ட விட்டு கொடுப்பாரா? வேண்டாம் வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேணாம். அவளுங்க வேற மாப்பிள்ளை பார்க்க சொன்னாளுங்க. அதையாவது சொல்லுவோமா? இப்போ சொல்ல வேண்டாம். கோயிலா, என்னங்க என்னங்க, சாப்பிட்ற நேரத்தில் என்ன பேச்சு? தோசை மாவு இருக்குது, நான் ஊற்றிக்கிறேன். எனக்கு நீங்கள் சாப்பிடுங்க இப்போதைக்கு. கோகிலா, எல்லாம் எனக்கு தெரியும். என்னங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னை எதுவும் தப்பாக எடுத்துக்கலையே. நீங்கள் வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறதுன்னு ரொம்ப பயந்து போயிட்டேங்க. தங்கச்சிங்க முக்கியம்தாம்மா. அதுக்காக கட்டணும் பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்படுறவன் மனுஷன் இல்லை. அதுவும் நீ என் தெய்வம் மாதிரி என் தங்கச்சிங்களை அம்மா மாதிரி பார்த்துக்கிற. குழந்தைய கூட வேணான்னு சொல்லிட்டு உன்னை நான் போய் சந்தேகப்படுவேனா? ம், சரிங்க, அவளுங்க ஏதோ சின்ன பிள்ளைங்கங்க, குழந்த மாதிரி. தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. நான் தப்பாக எடுத்துக்கல கோகிலா. தப்பாக ஆகிறதுக்குள்ளார நல்ல மாப்பிள்ளையை பார்த்து அவளுங்களை கட்டி கொடுத்துடணும். அவளுங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டாளுங்க. இதுக்கப்புறம் வீட்டில் வச்சிருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணி கொடுப்போம். சரிங்க, நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. போகிற இடத்துல அவளுங்க கஷ்டப்படக்கூடாதுங்க. சொல்லியிருக்கேன் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க. சந்தியா, ஒரு வழியா அண்ணன்கிட்டயும் மாப்பிள்ளைய பார்க்க சொல்லியாச்சு, மைனிக்கிட்டயும் மாப்பிள்ளை பார்க்க சொல்லியாச்சு. ஏண்டி, உனக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்? ஏக்கா, எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப வசதியா வேணும். இந்த ஓட்டசலோட வாழ்ந்த வாழ்க்கை போது எனக்கு பிடிக்கல. முதல்ல அண்ணன் கூட இருக்கவே பிடிக்கல தெரியுமா? ஒரு வீட்டுக்குள்ள வச்சு தங்கச்சிங்க இருக்கான கூட இல்லாம கல்யாணத்தை பண்ணிட்டு வந்த கர்மம் எனக்கு பிடிக்கல. சீக்கிரம் நம்ம வசதியான வாழ்க்கை வாழ்றோம், அன்னிக்காரி பொறாமப்பட்ட வைக்கிறோம். ஏய், நம்ம நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போனோம்னா அதை பற்றிலாம் நம்ம எதுக்கு யோசிக்க போகிறோம்? நமக்கு தேவை நல்ல வாழ்க்கை. அவங்க எப்படி போனால் நமக்கு என்னடி? முதல்ல அண்ணன் காசில் ஈஸியாக கல்யாணம் பண்ணிட்டு போகிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுங்கெல்லாம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, புரியுதா? அதுக்கப்புறம் இதுங்கள்ட்ட திரும்பி பார்த்தோம் நம்ம வீட்டு வாசலில் வந்து காசுக்கு நிற்குங்க. ஓ ஆமாக்கா, நம்ம வசதியான இடத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோவேன். நாளைக்கு இதுங்க நம்ம போனதுக்கப்புறம் குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு அதுங்களை படிக்க வைக்க காசு வேணும், அது வேணும்னு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் நின்றுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ, என்னால் முடியாது. நீ சொல்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இதுங்களோட சகவாத்தத்தை கட்டு பண்ணிக்கணும். சந்தியா, அக்கா உன்ட்ட சொல்கிறத கேளு. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மாமனார் மாமியார்கிட்ட பேசி கைக்குள்ளே போட்டுக்கணும். அதுங்களோட சொத்தை நம்ம பேரில் மாற்றி வச்சுக்கணும், புரியுதா? அதுக்காக நம்ம அன்னைக்கிட்டலாம் பேசக்கூடாது. ஏன்னா இந்த கலசடங்கள்ட்ட என்ன சொத்து இருக்கு பாரு. சொத்து இருந்தால் கூட இதுங்கள்ட்ட பேசிக்கிட்டு நமக்கு செய்முறை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இதுங்களுக்கு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த கலசடங்களோட சவகாசத்தை கட் பண்ணிக்கணும் நீ சொல்கிற மாதிரி. ரொம்ப சரியா சொன்னக்கா. நான் இன்னிலிருந்து கட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது? தாலி இந்த கலத்தில் ஏறல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை வந்தோடனே அவ்வளோ தாக்கா ஜூட் விட்டுருவேன். காசு பணம் தான் இந்த உலகத்தில் சொந்த பந்தத்தையும் நிர்ணயிக்குது.
காசு இருந்தா வாங்க, காசு இல்லைன்னா போங்க. அதே மாதிரி கூட பிறந்த ரத்த சொந்தத்தை இந்த பொண்ணுங்க எப்படி அவமதிக்கிறாங்க பார்த்தீங்களா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் அண்ணனுடைய துணை வேணுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டோட சொத்து தான் வேணுமா. அண்ணியோட பாசம் முக்கியம் இல்லையா? ஏன்னா இவங்க கிட்ட காசு இல்லையா, இவங்க செய்கிற மாதிரி இருக்குமாமா அண்ணனுக்கு. என்ன பொண்ணுங்களோ! இந்த மாதிரி ஊருக்கு 10 தங்கச்சி நீ இருந்தா சொந்த பந்தமே வேண்டான்னு தான் நினைக்க தோணும். சந்தியா, நாளைக்கு நம்ம பிள்ளைங்களை இவங்க கண்ணில் காட்டாமல் வளர்க்கணும். ஏன்னா இதுங்க பிள்ளைங்க நம்மளை அத்தைன்னு சொல்லிட்டு வந்து பேசுச்சுன்னா வச்சுக்கோ, நம்ம பிள்ளைங்களுக்கு இதுங்கள மாதிரி லோக்கல் புத்தி வந்துரும்டி. ஏன்னா நம்ம பணக்காரங்களாயிருவோம். இவங்க கடைசி வரைக்கும் இப்படி தானே இருப்பாங்க. அப்புறம் இதுங்க பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்கள மாதிரி வளர ஆசைப்பட்டா நம்ம கூடயே வந்து விட்டுரும். அப்புறம் இதுங்களுக்கும் நம்ம தான் சாப்பாடு செஞ்சு போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் அண்ணே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர சாக்கில் அம்மா தங்கச்சி கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும், காசு கொடுமா, சாப்பாட்டுக்கு காசில் காசு கொடுமான்னு அண்ணே வந்து நிற்கும். ஆமாண்டி, புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? எங்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு போனோனையும் நம்ம வீட்டுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிடணும். சீச்சி, என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம், கருமம். ஏக்கா, சரியா சொன்னேன். நீ வேறக்கா, என் கையிலலாம் 5 பைசா கூட வராது. அண்ணனுக்கெல்லாம் நான் கொடுத்து உதவி பண்ண மாட்டேன். எதுக்குக்கா உதவி பண்ணணும்? நம்மளே பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மள ஏதாவது வசதியாக வச்சிருந்து நமக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து நகை நட்டு போட்ட அழகு பார்த்தா அண்ணனை நம்ம தூக்கி வச்சிருக்கலாம். அதுவே பிச்சைக்கார பொழப்பு பொழைக்குது, நமக்கு ஏதோ சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சீச்சி, எனக்கு இந்த மாதிரி அண்ணன் இருக்கான்னு நான் வெளியிலேயே சொல்லிக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம். அம்மாவும் அப்பாவும் கடனை தவிர சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாங்களா? ஒன்றுமே இல்லை. 2 தங்கச்சிங்களை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு நான் அரை வேறு கஞ்சி குடித்தாலும் இவளுங்க பட்னியாக இருக்கக்கூடாதுன்ட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பால் ஊட்டி வளர்த்தேன். கை குழந்தையா இருக்காளுங்கன்னு பார்த்துக்க முடியாமல் இருக்கலான்னு என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். தாய்க்கு தாயை பார்த்துக்கிட்டா. நாங்கள் பட்னியாக இருந்த சில நேரத்தில் கூட பிள்ளைங்களை பட்னி போட்டக்கூடாதுன்னு வளர்த்தோம். என் பொண்டாட்டி ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கிட்டா. ஆனால் ஒரு விஷம் உள்ள 2 பாம்பை வளர்த்துட்டாளே. மனசுக்குள்ள இப்படி ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு வளர்ந்துருக்காளுங்களே. இவளுங்களெல்லாம் எந்த ஜென்மத்தையும் நம்பக்கூடாது. நாளைக்கு நாங்கள் 2 பேரும் வயசாகிட்டோம். எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு நாங்கள் நினைக்கல. ஏன்னா இவளுங்க நல்லா இருக்கணும்ன்ட்டு. குழந்தை வந்தால் தங்கச்சி மேலே இருக்க பாசம் குறைஞ்சிரும்ட்டு குழந்தைய கூட தள்ளி வச்சேன். நாளைக்கு நான் லேட்டாகி குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கு ஒன்றும் இல்லைனா கூட இவளுங்க பார்த்து பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இனிமேல் அப்படி நினைக்க மாட்டேன். என் பிள்ளைங்களுக்காக தான் வாழுறேன். சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா இவளுங்க கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு அனுப்பணும். என் பிள்ளைக்காக நான் இனிமேல் உழைக்க போகிறேன். நிச்சயமாக என் பிள்ளைய பெரிய ஆளாக்க போகிறேன். இவளுங்களுக்கு முன்னாடி என் பிள்ளை நல்லா வாழ்ந்து காட்டணும். அதை நான் இருந்து பார்ப்பேனா என்னன்னு தெரியல. இனிமேல் என் பொண்டாட்டிக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் வாழணும். எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும். 2 தங்கச்சிகளையும் குழந்தையா நினச்சேன். என் நெஞ்சில் ஏறி மிதிக்காத குறையா பேசிட்டாளுங்க. இனிமே என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாம். என் பிள்ளைங்களை நான் நல்லபடியாக வளர்த்து நல்ல ஆளாக்கி பார்க்கணும். சத்யா, மாப்பிள்ளைங்க பேச்சு கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். மாமியார் மாமனாரை நல்லபடியாக பார்த்துக்கணும். பிறந்த வீட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். சரிங்களாம்மா? சரி. மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. சத்யா, வா மாமா கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஏனுங்க, பரவாயில்ல, எனக்கு டயர்டாக இருக்கு. மாலைலாம் வேற போட்டிருக்கேன், என்னால் காலில் விழ முடியாது. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஆமாண்ணே, என்னால் கூட காலில் விழ முடியாது. ஏன்னா மாலையை போட்டுக்கிட்டு குனிய முடியாதுண்ணே. தப்பா எதுவும் எடுத்துக்காதேண்ணே. சந்தியா, பரவாயில்ல, இருக்கட்டும்மா. எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? தாலி கட்டின கையோட பிறந்த வீட்டில் போயிட்டு பாலும் பழமும் சாப்பிடணுமா. வந்தோடனையும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நாங்களே விட்டுருவோம். மைனி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு பிடிக்காது. இப்போ என்ன, இன்னொரு நாள் நாங்கள் வரோம். மைனி, நீங்கள் மட்டும் போங்க. சத்யா, என்ன இருந்தாலும் தாலி கட்டிட்டு பொண்ணு வீட்டுக்கு முதல்ல போயிட்டு பாலும் பழம் சாப்பிட்டு வரது தான் எல்லாரோடையும் வழக்கம். ஆமாம், தாலி கட்டிட்டு பொண்ணு வீட்டுக்கு போகணும்ல. மச்சான், நாங்கள் வரோம். சும்மா இருங்க. அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு அந்த வீட்டில் வசதி பத்தாது. அந்த வீட்டில் எங்களுக்கே இருக்க பிடிக்காது. இதில் வேற தாலி கட்டின முத நாளே அந்த குட்டிச்சவருக்குள்ளார உங்களை விட்டுறதுக்கு எனக்கு மனசு வரல. சாரிங்க. சத்யா,
வீட்டுக்கு மூத்தவ நீயே இப்படி பேசலாமா? மச்சானோட மனசு கஷ்டப்படாது. இத்தனை வருஷம் நீங்கள் அந்த வீட்டில் தானே வளர்ந்தீங்க. என்னங்க, இவ்வளோ நாள் நாங்கள் அந்த வீட்டில் தான் வளர்ந்தோம். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் எதுவும் கஷ்டப்பட்டுட்டோம். இனிமேலும் கஷ்டப்படணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? சொல்கிறது கேளுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த வீட்டில் வசதி பத்தாதுங்க. உங்களை கஷ்டப்படுத்தி என்னால் பார்க்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னண்ணே, என்ன சொல்ல வர நீ? கண்டிப்பாக நாங்கள் வீட்டுக்கு வந்தாகணுமா? இல்லைம்மா தங்கச்சி, பரவாயில்லம்மா. மாப்பிள்ள 2 பேரும் என் தங்கச்சிங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சண்டை போடாமல் அனுசரித்து பார்த்துக்கோங்க மாப்பிள்ள. கோவப்பட்டால் கூட என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் எதுவும் திட்டிடாதீங்க மாப்பிள்ள. பாவம், குழந்தையாவே வளர்ந்துட்டாங்க. சரிங்களா மாப்பிள்ள? உங்களுக்கு என்ன வேணாலும் எங்கள்கிட்ட கேளுங்க மாப்பிள்ள, நான் செய்கிறேன். ஆமாம் தம்பிங்களா, 2 பேரும் நான் நாத்தனாராக பார்க்கல, குழந்தைங்களா தான் வளர்த்தேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க. அதுக்காக எங்கள் பிள்ளைங்களை எதுவும் தண்டிச்சிடாதீங்க மாப்பிள்ள. ஐயோ அக்கா, மாமா, என்னக்கா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணது எங்களுக்கு சந்தோஷம். யார் இப்படி வளர்ப்பா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். ஆமாம் அக்கா, மாமா, நாங்கள் அப்பப்போ வந்து உங்களை பார்க்குறோம். தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் கிளம்பலாமா? கிளம்பலாங்க. அப்போ கோயிலையாவே இருக்க முடியும். சீக்கிரம் வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்னே, ஏதாவது ஒன்றுனா யார்கிட்டயாவது சொல்லி விடு வாரேன். நீ வந்து சிரமப்படலாம் வேணாம், சரியா? நானே வரேன் வீட்டுக்கு. ஆமாண்ணே, ஏதாவது விசேஷம்னா சொல்லிவிடு, வாரேன். நான் மட்டும் தான் வருவேன். எங்கள் வீட்டுக்காரர் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. சரிண்ணே, நாங்கள் கிளம்புறோம். பார்த்து பத்திரமா போங்கம்மா, நல்லா இருங்க. கோகிலா, ஐயோ, என்னங்க முகம் வாடி போயிருக்கு? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? சின்ன பிள்ளைங்க வாழ வேண்டிய இடத்துக்கு போயிருக்காங்க. இப்படி முகத்தை சுழிச்சு வச்சிருக்காதீங்க. என்னைக்கு பொண்ணா பிறந்தாலும் ஒருத்தர் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். தங்கச்சிங்களை பிரிஞ்சு இருக்க முடியலையா? இல்லை கோகிலா, இத்தனை வருஷமா அவளுங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். தாலி கட்டிட்டு பிறந்த வீட்டில் வந்து ஒரு விளக்கு போட்டுட்டு போக முடியல. அந்த அளவுக்கு வசதியை எதிர்பார்க்குறாளுங்களே, இவளுங்க அனுசரித்து வாழ்ந்துருவாளுங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுங்களை நான் நல்லா வளர்க்கல. எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. சாப்பாட்டுக்கு பசிக்குமே அப்படின்ட்டு என்னால் வயிற்றுக்கு தான் உணவு கொடுக்க முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்காமே வளர்த்துட்டேன்ப்பா. என்னங்க, நம்ம தான் இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படுறோன்னா அவளுங்க நல்ல வசதியான வீட்டை கட்டிட்டு போயிருக்காளுங்க. எதுக்குங்க? நல்லா இருப்பாளுங்க. அவளுக்கு கஷ்டப்படணும்னு ஏதாவது இருக்கானே? நல்லா இருந்துட்டு போட்டாங்க, விடுங்க. கோகிலா, இனிமே என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக உனக்காக மட்டும்தான் நான் வாழ போகிறேன். இவ்வளோ நாள் அவளுங்களுக்கோசரம் வாழ்ந்தேன். இன்னொருத்த வீட்டுக்கு போகும்போது என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாளுங்க. இனிமே என்னோட சுக துக்கம் எல்லாமே நீ தான். நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கு தான். கண்டிப்பாக இனிமேல் நான் நல்லா பார்த்துக்குவேன் கோகிலா. என்னங்க நீங்கள் குழந்த மாதிரி பேசுகிறீங்க? நான் இப்போவே சந்தோஷமாக தான் இருக்கேன். சரி, வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஐயோ, சாயந்தரம் பால் கறக்க போகணும். சாப்பிடாம இருந்தால் எப்படி? வாங்க, ஒரு ரூபா சாப்பிடுங்க. நான் பால் கறக்கலாம் வேலைக்கு போகல. இன்னைக்கு என் சாப்பாடே வேறு. என்னது இது? என்னங்க, கல்யாணத்தை நடத்திவிட்டு கடையில் எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிறீங்களா எனக்கு? இல்லை, இனிமேல் நமக்காக வாழணும்ல. சீக்கிரமாக ஒரு குழந்தை பெற்றுக்கணும். அதை நல்லபடியாக வளர்க்கணும். ஐயோ, இன்னைக்கு தான் பொம்பளை பிள்ளைங்க ஊட்ட விட்டு போனாங்க. அதுக்குள்ளேயுமா இந்த நினைப்போட தான் இத்தனை நாள் இருந்தீங்களா? நான் கூட தங்கச்சி மேலே பாசமாக இருக்கவும் குழந்தையோட எண்ணமே வரலையோன்னு நினச்சேன். என்னடி இப்படி பேசுகிற? நமக்குன்னு ஒரு குழந்தை வேணாமா? அவளுங்க வாழ்க்கையை அவளுங்க பார்க்க போயிட்டாளுங்க. சரி வாங்க. டேய் கிருஷ்ணா, ஓடாத, நில்லு கண்ணா. ஏய் 2 பேரும் எங்கே ஓடுறீங்க? ஏங்க, அடங்கவே மாட்டிக்கிறாங்க. என் பையன்ல அப்படிதான் இருப்பான். சரி, இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகலாம். சீக்கிரம் போய் கிளம்புங்க. எந்த கோயிலுக்குங்க? போகும்போது பாரு. சீக்கிரம் போ. தம்பியை முகம் கழுவிட்டு குளிச்சு விட்டிய காலையிலேயே? ஏங்க, நாங்கெல்லாம் குளிச்சிட்டோங்க. கோயிலுக்கு போகலாம், நீங்கள் போய் கை கால் கழுவிட்டு வாங்க. சரிம்மா. சந்தியா, என்னம்மா அம்மா மேக்கப் போட்டு லேட் பண்ணிட்டாளா? என்னங்க நீங்க சும்மா என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்கு முதல்ல கத்துறீங்க? எனக்கு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளேயே வந்து லோன்னு கத்திட்டே இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சந்தியா சந்தியா சந்தியாட்ட கோயிலுக்கு தானே போறோம், பொறுமையா போனா என்ன? எம்மாடி, உங்களோட என்னால் பேச முடியாது. போய் காரில் உட்காரு. அங்கே நட சாத்திட போகிறாங்க. கோயிலுக்குன்னு போகணும்னா சீக்கிரம் பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே போகணும். புரியுதா? பொறுமையாக போகலாம். பொங்க சொல்லுவாங்க.
அப்ப கூட வரீங்களாடி பட்டு? சரி வாங்க. உங்க பொண்ணு ரொம்ப அடங்கவே மாட்டா, நீங்களே கூட்டிட்டு வாங்க, நான் போறேன். வாங்க 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 பட்டு, அப்பா கிட்ட வாங்க. என்னங்க ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க ரெண்டு பேரும். இப்ப மட்டும் நட சாத்திர மாட்டாங்களா? உங்க பொண்ணு கொஞ்சம் போது மட்டும் உங்களுக்கு டைம் போறது தெரியாதே. ஏண்டி என் பொண்ணு தாண்டி என் உயிரை, என் பொண்ணுக்காக தாண்டி இருக்கேன். போடி போய் கார்ல உட்காரு. தங்கம், இப்ப நம்ம போகலன்னா அம்மா நம்மளை கடிச்சு குதறிடுவா. முடியா முடியா. அப்பா. ஏய் குட்டிமா, எங்க கிளம்பிட்டீங்க எல்லாரும்? அப்பா கோயிலுக்கு போயிட்டு வரோம்ப்பா. சரிப்பா போயிட்டு வாங்க, புள்ள பத்திரம். மாமா, உங்க பையன் என்ன கோயிலுக்கு லுங்கி கட்டிட்டு வராரு? நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? பேண்ட் சட்டை போட்டு வர சொல்லுங்க மாமா. கோயிலுக்கு போறதுக்கு மனசுல பக்தியும் பயமும் இருந்தா போதுமா? இது ஒரு ஆளுன்னு இவன்ட்ட சொன்ன பிறகு சொட்ட தலைய. ஏய் வாடிங்க. சரிங்க மாமா, அப்புறம் நாங்க கிளம்புறோம். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய் வாடிங்க. ஹாய் தாத்தா. சமத்து குட்டி, போயிட்டு வாமா. டீ போட்டா பாரு, கிளம்பி கூட ஒட்டிக்கிறது. சரிப்பா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா, கூட்டமா இருக்கும், பார்த்து பத்திரம். புள்ளைய பத்திரமா கையில பிடிச்சுக்கோங்க என்ன? புள்ள பெத்தவங்களுக்கு தெரியாது பாரு. சரிங்க